பலருக்கும் தெரிஞ்ச நடிகர் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகி இப்போ பரவிட்டுருக்கு. யார் அவர்? முழு செய்தி தொகுப்பையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். 1952ஆம் ஆண்டில் ஜனவரி 21ஆம் தேதி பிறந்த நடிகர் தான் பிரதீப் ராவத். பிஆர் சோப்ராவின் மகாபாரதம் தொடரில் அஸ்வத்தாமனாக நடித்து தன்னோட திரைப்பயணத்தை அவர் தொடங்கினார். அதை தொடர்ந்து நிறையா திரைப்படங்கள்லேயும் அவர் நடிச்சிருக்காரு. லகான் படத்தில் தேவா சிங் ஜோதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தார். தமிழில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான சூர்யா நடித்த கஜினி அந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ரெட்டை வேடத்தில் நடித்து அதிகளவில் பிரபலமானார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் ஹிந்தி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கஜினி படமானது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் அஜித் நடித்த வீரம் படத்துலேயும் வில்லனாக நடிச்சிருப்பார். இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், போஜ்புரின்னு நிறையா மொழி படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு வந்தார். இவர் காலமான செய்தி தான் பார்த்திங்கன்னா இப்போது வெளியாகியிருக்கு. இரத்த புற்றுநோய் காரணமாக இவர் காலமானதாக சொல்லப்படுது. கடந்த 5 வருஷமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரதீப் ராவத் தொடர்ந்து சிகிச்சைக்கு பின்னாடி அதிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு மீண்டும் நோய் பாதிப்பு தீவிரமடைஞ்சதுனால கடந்த 2 மாதங்களாகவே மும்பையில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக சொல்லி அவரோட மேலாளர் உறுதிப்படுத்தியிருக்காரு. இது குறித்த தகவல் இப்போது சினிமா இணையதள பக்கங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போது பரவிட்டுருக்கு. நடிகர் பிரதீப் ராவத்தின் மறைவை கேள்விப்பட்ட பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது. நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்.